அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 30. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆமென், அல்லேலூயா. அறியாமையுள்ள காலங்களை தேவனாகிய கர்த்தர் கண்டும் காணாதவர் போல இருந்து விட்டார். எப்போ நாம் அறியாமல் செய்த பாவம், அறியாமல் செய்த தவறு, அறியாமல் செய்த துரோகம், அறியாமல் செய்த மற்ற காரியங்கள், இவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் காணாதவர் போல் இருந்து விட்டார். ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கண்டும் காணாமல் அவர் போகிறதல்ல, எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஆக இதுக்கு முன்னால் நீங்கள் தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிடுறாரு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் மனம் திரும்புங்கன்னு கட்டளை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சில தவறுகள் வருவது இயற்கை, சில அறியாமல் பாவங்கள் செய்வது இயற்கை. தெரியாமல் செஞ்சிருவாங்க, கைப்பிசகாக சில பேரை அடிச்சிருவாங்க, கோபப்பட்டுருவாங்க, பல தவறுகள் செஞ்சிடறாங்க, தெரியாமல் செஞ்சிடறாங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேங்க, ஐயோ நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், இது பாவம்னு தெரியாது, தப்புன்னு தெரியாது, இது இப்படிப்பட்ட விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு இதுக்கு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், கண்டும் காணாமல் விட்டுட்டார். ஏன்னா உனக்கு தெரியாமல் செஞ்சுட்ட, சரி ரைட்டு. அப்போ தெரியாமல் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. நீங்கள் அறியாமல் செய்த பாவங்களுக்கு, அந்த பிழைகளுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் பாவம்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் செய்கிறதுக்கு தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. அதனால் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்துட்டாரு. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் யாவருக்கும் கட்டளை இடுகிறார். சரி, இதில் ஒரு சிலர் வேணும்னே செய்வாங்க, ஒரு சிலர் வேணும்னா தெரியாமல் செஞ்சுருப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் வேணும்னே செய்வாங்க, தெரிஞ்சே செய்வாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது, தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நம்ப முடியாது. அது எப்படி நம்புறது? தெரியாமல் செஞ்சுருப்பாங்களா அப்படி சொல்லுவோம் நம்ம. சரி, அப்போ மனுஷனுடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த காரியத்தை, அந்த ரகசியத்தை கடவுள் தவிர வேற எந்த மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையிலே அவங்களுக்கு தான் தெரியும். நான் உண்மையிலே தெரியாமல் பண்ணிட்டேனா இல்லை தெரிஞ்சே தப்பு பண்ணனான்னு யாருக்கு தெரியும்? பக்கத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். நான் தெரிஞ்சே இப்படி தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சே ஒரு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். அதே போல் இந்த மனுஷனுடைய மனசு இருக்கு இல்லையா, அது நிலையானது அல்ல. ஒவ்வொரு மனுஷனுடைய மனசும் நிலையானது அல்ல, அது இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். அதனால தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, மனம் ஒரு குரங்கு. மனுஷனுடைய மனம் ஒரு குரங்கு. ஏன்னா இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கு. இங்கே போகலாமா, இங்கே நிற்கலாமா, அந்த வீட்டில் சம்மந்தம் பண்ணலாமா, இங்கே கல்யாணம் பேசி முடிக்கலாமா, எங்கே படிக்க வைக்கலாமா, இப்படி மனசு தாவிக்கிட்டே இருக்கும். அப்போ மனசு ஒரு நிலையானது அல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வெளித்தோற்றத்தில் நீங்கள் பார்க்குற மனுஷன் வேற, வெளித்தோற்றத்தில் நீங்கள் பார்க்குற மனுஷன் வேற, அவன் உள்ளத்துக்குள்ளே வேற மனுஷனாக இருப்பான். சொல்கிற விஷயம் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, பார்க்கும்போது வெளித்தோற்றத்தில் பார்க்குற மனுஷன் வேற மனுஷன், ஆனால் உள்ள வேற மனுஷன் இருப்பான். வேற ஞாபகம், வேற நினைவு, வேற விதமான எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் வேறையாக இருக்கும். அதை எப்படி சொல்லுவோம்னா ரெட்டை வேஷம் போடுறவங்கன்னு சொல்லுவாங்க. ரெட்டை வேஷம் போடுறான்டா, உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறேன், இங்கே அப்படி பண்ணுறேன். அப்போ மனுஷனுடைய மனசு எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கிறார். தெரியாமல் செஞ்சுங்கிறது வேற, உண்மையிலேயே தெரியாமல் செஞ்சுட்டா பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு, தெரிஞ்சே செய்கிற பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. சரி, அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த கண் அசைவுகளும் அவருடைய முக பாவனைகளும் அப்படி தேனா ஒழுக பேசுறதை நம்பி நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. வெளித்தோற்றத்தை பார்த்து நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. ஏங்க இவ்வளவும் தெரிஞ்சிருக்கிறீங்க, தீபாவளிக்கு சீட்டு போடாதீங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இல்லைங்க, ரொம்ப நல்ல தேனொழுக பேசினாருங்க. அவர் முகத்தை பார்த்தா இப்படி வெள்ளை சட்டை போட்டவெல்லாம் போய் பேச மாட்டானா? அப்படி நிறைய பேர் வெளித்தோட்டத்தை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அட் பர்சன்ட் இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
ஆகவே இந்த 2 வேஷம் போடுறவங்க அவங்கள்ட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். அதாவது மற்றவர்களை நீங்க பார்க்கும்போது இருக்கிற முகம் வேற, அது அது உண்மையான முகம் இல்லை. மற்றவங்களை பார்க்கும்போது நீங்க பார்க்குற முகம் வேற, அது உண்மையான முகம் இல்லை. உள்ள மறைந்திருக்கிற வேறொரு முகம் உண்டு, அது குரூரமானது, கொடூரமானது. இன்னும் சொல்ல போனா உள்ள இருக்கிறது மிருகம். அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கு பூமியில் இருக்கிறாங்க. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில் அப்படி யாராவது சந்திச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில் யாராவது அப்படி சந்திச்சு பேசியிருக்கீங்களா? 2-3 பேர் தலையாட்டுறாங்க. அப்படி எதுவும் சம்பவம் நடந்திருக்கா? இல்லை நாங்களே அப்படித்தான் நீங்க சொல்றீங்களா? எனக்கு தெரியல, அதனால அதை சொல்லணும். இல்லை, கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நானும் அப்படித்தான் நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் பதிலே இல்லை அதுக்கு. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு நபரை சந்திச்சிருப்பாங்க. எப்பா அவெல்லாம் மனுஷனே இல்லைப்பா. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? அவெல்லாம் மனுஷனே கிடையாதுங்க, பழகி பார்த்து எனக்கு தானே தெரியும், கூட இருக்கிற எனக்கு தானே தெரியும் சொல்லுவாங்கல்ல. அதான் அந்த 2 வேஷத்தை பார்த்து நீங்க தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்க தப்பிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க நிதானமா யோசிச்சு பாருங்க. சரி, நீங்கள் செய்கிற தவறான காரியத்தை எதற்காகவும் யாருக்காகவும் நியாயப்படுத்தாதீங்க. நீங்க செஞ்சது தப்பு, அதை நியாயப்படுத்தி பேசாதீங்க என்னைக்குமே. நான் அப்படித்தான் செய்வேன், அவன் செய்யலையா, இவங்க செய்யலையா, அவன் அப்படி நல்லா இருக்கலையா, இல்லை மற்றவங்களெல்லாம் இதில் கொண்டு வராதிங்க. நீங்க செஞ்சது தவறா இருக்கும் பட்சத்தில் ஏத்துக்கங்க, அதுக்கு காரண காரியம் சொல்லி நியாயப்படுத்தாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். 2வது, இந்த ரெட்ட வேஷம் போடுறது மகா பெரிய பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ள இருக்கிற மனுஷன் வேற, வெளியில பார்க்குற மனுஷன் வேறன்னு இருந்தா அது மகா பெரிய பாவம் என்று அறிந்து கொள்ளுங்கள். சரி, அதை விட இன்னொன்று, நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழ்வேன் ஆனால் நித்திய ஜீவனுக்கு நான் போவேன்னு சொல்ல முடியாது. இந்த பூமியில் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழ்ந்தா அதுக்கு ஒரு இடம் இருக்குது. நித்திய ஜீவனுக்கு நீ நினச்சி கூட பார்த்துட முடியாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் போவேன்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேண்டாம்னு கர்த்தருடைய வார்த்தை. இதுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரம் இருக்குது. அதனால தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, ஆகையினால தான் அப்போஸ்தலர் 17:30 இப்போ வாசித்தோம், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் யாவருக்கும் கட்டளை இடுகிறார். நீங்கள் அப்படி இருந்தால் மனம் திரும்பிடுங்கன்னு சொல்கிறார். தெரியாமல் இது வரைக்கும் செஞ்சதுக்கு ஒருவேளை இன்னைக்கு அப் டு டேட் நீ கணக்கு வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டார். நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. இன்னிலேருந்து நீங்கள் புது மனுஷனாக வாழணும். இன்னிலேருந்து டைரியில் குறித்து வச்சுக்கோங்க, நீங்கள் புது மனுஷனாக வாழணும். அடிப்படை ஆதாரமாக பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம், அதில் வசனம் 16 20 வரைக்கும் ஒவ்வொன்றா நிதானமாக வாசித்து பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. புரியுதா? இந்த விஷயம் புரியுதா? நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, இன்னைக்கு தான் நம்ம தேறி இருக்கிறோம். ஒருவேளை நம்ம செஞ்சதெல்லாம் தப்புன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னையிலிருந்து ஒரே ஒழுங்காய் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு தான் எனக்கு நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சிச்சு, இனிமே நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இன்னிலிருந்து ஒரே ஒழுங்காய் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நீங்க ஒரு முன்மாதிரியே ஆண்டவர் உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்காரு. ஆகவே நீங்கள் என்னோட கூட அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் மாறி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க, ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க, ஆவிக்குரிய ரீதியில் பூமியில் வாழ்றவங்க எத்தனை ஜனங்கள் இருக்காங்கன்னு பாருங்க, அவங்களுடைய ஜெப வாழ்க்கையை பாருங்க, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாருங்க, அவங்க சமாதானமான வாழ்க்கையை பாருங்கன்னு கர்த்தர் சொல்றார். இவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து 18ஆம் வசனத்துல, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். ஏன் பார்க்க சொல்றேன்னா, அநேகர் வேற விதமா நடக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். பாருங்க, இப்படி வேறு விதமாய் நடக்கிறவர்கள் உண்டு, அவர்கள் எல்லாரும் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று கண்ணீரோடு சொல்லுகிறார். இது தவிர வேற விதமா நடக்கிறவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள், சிலுவைக்கு விரோதமானவர்கள் என்று பரிசுத்த வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவை நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றார். அடுத்த 19ஆம் வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு. அப்படி யாரெல்லாம் வேறு விதமாய் நடக்கிறார்களோ அவர்களுடைய முடிவு
அழிவு. அழிவு தான் அவங்களுக்கு வரும். அடுத்து அவர்களுடைய தேவன் வயிறு. அவங்களுக்கு வயிறு தான் தேவன். அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சா போதும், நேரத்துக்கு சோறு கிடைச்சா போதும். அதுதான் அவங்களுடைய எண்ணம் எல்லாம். அவர்களுடைய தேவன் அவருடைய வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்களுடைய லட்சையே அவர்களுக்கு மகிமையாக இருக்கும். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த பூமிக்குரியவைகளையும் பூமிக்கு அடுத்தவைகளை மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. நம்முடைய குடியிருப்போ, ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு இங்க இல்லைங்க. இந்த பூமியில நமக்கு குடியிருப்பு இல்லை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. நம்ம பரலோக குடிமகன் நம்ம எல்லாம். அதனால இந்த பூமிக்குரியவைகளை நீங்க சிந்திக்காதீங்க, இந்த பூமிக்கு அடுத்தவைகளை நீங்க சிந்திக்காதீங்க. இன்னைக்கு எதுக்கு பிரச்சனை வருது தெரியுமா? பெரிய பெரிய சொத்தெல்லாம் விட்டுட்டு போயிருப்பேன், சும்மா ஒரு அரை அடி அவன் நிலத்தில் கொஞ்சம் ஏறி இப்படி வந்திருப்பாங்க, அதுக்கு கத்தி எடுத்து குத்திடுவாங்க. ஒரு அரை அடிக்காக, ஒரு வழியில் நடந்து போனதுக்காக, என் வழியில் எப்படி நீ வரலாம்? மம்பட்டி பிடித்துக்கு அடிக்க வர்றதா? அப்புறம் என் வழியில் எப்படி நீ நடக்கலாம்? அப்போ எப்படின்னா, இதுக்கெல்லாம் சண்டை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்து போயிடறாங்க. இவங்கெல்லாம் பூமிக்கு உருளை சிந்திக்கிறாங்க. இந்த பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்க தேவையில்லை. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து இயேசு கிறிஸ்து இரட்சகர் வருவதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அதனால அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்க, இதுக்கு பூமிக்கு சிந்திச்சதெல்லாம் போதுங்கிறார். குறிப்பாக இதில் இன்னொரு காரியம், முக்கியமான காரியம், அதை சொல்லிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். எதிரியை விட ஆபத்தானவங்க யார் தெரியுமா? எதிரியை விட, நமக்கு நேராக தெரிஞ்ச எதிரியை விட ஆபத்தானவங்க யாரு? எப்படி அனுபவமா? ஆமென். எதிரியை கூட நம்பிடலாம், நண்பனை போல நடிச்சு ஏமாத்துறாங்க பாருங்க. அவங்க தான் மிகப்பெரிய, எதிரியை விட மிகப்பெரிய துரோகி அவங்க தான். எதிரி கூட ஒரு நேரம் சரி பாவம்படா விட்டுட்டு போகலான்ட்டு போயிடுவான். ஆனால் கூடவே இருந்து நண்பனை போலவே இருந்து கடைசியில் ஒரு துரோகம் பண்ணுறான் பாருங்க, அவனை நம்பவே முடியாது, நம்பக்கூடாது. அப்போ இவர்கள் இப்போ என்ன செய்வாங்க? இவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு முன்னால் நல்லவங்களை போல இனிமையாக பேசுவாங்க, ஆனால் பின்னால் போய் உங்கள் காரியத்தை போகிறாங்க கெடுத்துருவாங்க. உங்களோட பேசும்போது நல்லா பேசிடுவாங்க, பின்னால் போய் கெடுத்து விட்டு போயிரு. இப்படியாமல பார்த்துருந்துங்க, ஏதோ தெரிஞ்சதுனால சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பின்னால் சிண்டு முடிஞ்சு விட்டு போயிடுவாங்க. சரி, அப்போ இவங்களாம் ரெட்டை வேஷம் போடுகிற துரோகிகள். இவங்களை நீங்கள் முதல்ல கவனமாக கணக்கு வச்சுக்கன்னீங்க. அவங்க அதிகமாக அவங்கள்ட்ட டச் வச்சுக்கூடாது. சரி, உங்களை அளவுக்கு அதிகமாக புகழுகிறவன், உங்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ச்சி பேசுகிறானா, புகழ்ந்து பேசுகிறானா, ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறான்னு அர்த்தம். உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக உங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறானா, ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறேன் உங்கள்ட்ட இருந்து அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இவங்க எப்போவுமே உங்கள்ட்ட இருந்து ரகசியத்தை பிடுங்க பார்ப்பாங்க. அப்படியே பேசி பேசி ஜெய சொல்கிறா ஜெய சொல்லிவா, எனக்கு மட்டும் சொல்லியா அப்படிமா. அப்போ எப்படியாவது ரகசியத்தை பிடுங்க பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, வேறொருத்தரை குறித்து உங்கள்கிட்ட குறை சொல்கிறவங்க உங்களை குறித்து அடுத்தவங்கள்ட்ட போய் குறை சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்கிறேன் நான், உங்களை கண்காணிக்கிற சிசிடிவி. இவங்கெல்லாம் நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, எந்த கடையில் சாப்பிட்டு வந்தீங்க, எந்த கடை துணி எடுக்க போனீங்க, அவன் கூட தான் இருப்பேன், கூடவே தான் இருப்பேன், கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அதனால் கர்த்தர் சொல்லுவார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் கெடுறது வேற யாருனாலும் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவனால தான் கெட்டு போவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த ரெட்டை வேஷம் போடுறவங்களை குறித்து கர்த்தர் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறார். நண்பனை போலவே இருந்து சொல்கிறேன். அந்த பழைய ஏற்பாட்டில் 12 பேரில் ஒருத்தன் நல்லவன், புதிய ஏற்பாட்டில் 12 பேரில் ஒருத்தன் கெட்டவன். அது யாருன்னா, அங்கே 12 பேர், அங்கே யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர், அதில் யோசேப்பு மட்டும்தான் நல்லவனாக இருந்தேன். இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கூட அந்த 12 பேர், அதில் யூதாஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல. அவனை பற்றி சொல்லும்போது, அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும். அவன் யூதாஸ் வந்து கடைசியில் பாருங்க, அவனுக்கு அப்படியே மனசில் குத்தப்பட்டுச்சு. இவர் அடிக்கிறத பார்த்துறனே அவனுக்கு மனசு வேதனை ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம காட்டி கொடுத்ததுனால இவர் இப்படி போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, சவுக்கில் அடிக்கிறாங்களே, முதுகெல்லாம் ரத்தம் ஊற்றுதேன்னு பார்த்துட்டு போயிட்டு சபை சங்கத்தரத்தை மூப்பர்கிட்ட போய் சொல்கிறேன், ஏய் இதுக்காக நான் காட்டி கொடுத்தேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்தா நீ கொடுத்த 30 வெள்ளிக்காசு சொல்லி தூக்கி போடுறேன். உடனே அது எனக்கு தெரியாது, அது ஓம்பாடுன்ட்டாங்க. எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, அது ஓம்பாடு, நீ வாங்கின அது ஓம்பாடு, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மூப்பர்கள்லாம் கை கழுவிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது தப்பா நீ மாட்டிக்கிட்டீங்க,
ஆண்டவர் சொல்லு, எனக்கு தெரியாது, அது ஓம்பாடுப்பா, எனக்கு தெரியாதுன்றவார். அதனால அப்படிப்பட்டவர்களாய் நீங்க இருக்க வேண்டாம் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப துரோகம் என்பது எப்பொழுதும் நேரா முன்பக்கத்துல வராது, எப்பவுமே பின்னால இருந்து தான் வரும். பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஒரு துரோகம் பண்றாங்க அப்படின்னாக்க நேருக்கு நேரம் முன்னால வந்து வா நான் உனக்கு துரோகம் பண்ணி நேரம் வர்றாங்களா? மறைமுகமா பின்னால இருந்து குத்துவாங்க. அதுக்கு தான் துரோகம்னு பேர். அதனால ரொம்ப கவனமா நடங்க. ஒருவேளை அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாத போல இருந்துட்டாரு. இப்ப மனம் திரும்ப வேண்டும் என்று எங்க உள்ள மனசு யாவருக்கும் கட்டளையிடுகிறார். நீங்க மனம் திரும்பிடுங்க. ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னேன், நானே அப்படி இருந்தேன் அப்படின்னா தயவாய் மனம் திரும்பிடுங்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லை. அவங்க நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. இதை கர்த்தர் மிக மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்போ இன்னும் சொல்ல போனா, நீங்க யார் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ, யார் அதிகமா நம்பி இருக்கீங்களோ, அவங்க தான் உங்களை வீழ்த்தக்கூடிய சூத்திரத்தை கையில் வச்சிருப்பாங்க. எப்படி பிளான் பண்ண அவனை தட்ட முடியும்? யார் மேல அதிகமா நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் உங்களை பத்தி எல்லா விஷயமும் ரகசியம் தெரியும். அப்புறம் தப்ப முடியாது அவங்கள்ட்ட இருந்து. உங்களை எந்த வழியில போனா அவங்களை வீழ்த்தலாம், அவங்களை அடிக்கலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால ஏன்னா கிறிஸ்து இயேசுவை அப்படித்தான் சொன்னாங்க. இவனுக்கு தான் தெரியும். கூட இருக்கிற சீசன் ஒருத்தனை பிடிக்கணும்னு சொல்லித்தேன், கூடவே இருக்கிற ஒருத்தனை தான் பிடிக்கணும்னு யூதாசை பிடிச்சாங்க போய். சரி, அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு 3 வழிகள் இருக்கு. அந்த 3 வழிகள் தான் குறிச்சுக்கங்க, மறந்துடாதீங்க. முதல்ல உங்க ரகசியங்களை வெளியே சொல்லாதீங்க. இது ரகசியம். நான் கேட்கிறேன், ரகசியம்னா எத்தனை பேருக்கு தெரிஞ்ச ரகசியம்? எத்தனை பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம்? ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சா தான் ரகசியம். இந்த ரகசியம் அடி சொல்லிடாதேன்னு யார்ட்ட ஒருத்தர் சொன்னீங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் ரகசியம் இல்லை. சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்க மாட்டீங்க, அங்கே தம்மட்ட அடிச்சிருப்பாங்க, இப்படியாமல. அப்போ ரகசியம்னா ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும். அதனால கூடுமானவரை உங்க ரகசியத்தை வெளியில சொல்லாதீங்க. 2வது, உங்க வருமானத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. எனக்கு இவ்வளோ வருமானம் இருக்குங்கிற விஷயத்த யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. வீட்டுக்கு முன்னாடி 2 கார் நின்றுச்சுன்னா போதும், ஏப்பா 2 கார் வச்சிருக்காங்க, அப்போ ஆரம்பிச்சிடேன். 2 கார் என்ன, பைக் என்ன, தினம் ட்ரெஸ் என்ன. அதனால உங்க வருமானத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. 3வது, உங்க குடும்ப பிரச்சனை யார்ட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. உங்க குடும்ப பிரச்சனையை யார்ட்டையும் சொல்லாதீங்க. இந்த 3 காரியத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா நீங்க நிம்மதியா வாழலாம். இந்த 3லையும் பிரச்சனை வர்றதுனால தான் உங்களால சமாளிக்க முடியறதில்லை. பல நேரங்களில் உங்களால தெரியாம சொல்லிட்டேங்க, அவன் நல்லவே நினைச்சதை சொல்லிட்டேங்க. கூட பேங்க் என் கூட வாப்பா ஒரு நிமிஷம் என் கூட வான்னு கூட்டிட்டு போயிருப்பீங்க. கார் உள்ள போட்டோன்னே பேலன்ஸை பார்த்துருவேன். அப்போ என்ன அப்படின்னா, அதை கூடவே இருப்பான். அப்போ அவனுக்கு தெரியும், சரி இந்த காரில் இவ்வளோ வச்சிருக்கேன், நீ வேணா சொல்லி வேணா பாருங்க, இந்த வேணா நம்ம போட்டு கூட பாரு, காரில் பணம் இல்லை அப்படின்னாக்க, இல்லை அந்த காரில் இருக்குல்ல அப்படிமா. சரி, இதெல்லாம் ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு. இன்னொரு குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு எச்சரிக்கையான குறிப்பு. இந்த 3 காரியத்தையும் உங்கள்கிட்ட யார் இனிமையாக பேசுகிறாங்களோ அவங்கள்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ரொம்ப இனிமையாக அழகாக நயவஞ்சகமாக பேசுகிறவங்கள்ட்ட இதை சொல்லாமல் எச்சரிக்கையாக இருங்க. துளி அளவு சொல்லிடாதீங்க. இது அவங்களுக்கு தர சிறப்பு எச்சரிக்கை குறிப்பு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களுடைய நலனை, உங்களுடைய நல்லதை விரும்புகிறவர்கள் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவங்க இல்லை. எல்லாருமே நல்லவங்க இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பலரும் உங்களை வீழ்த்தத்தான் பார்க்குறாங்க. எப்படா இவனை விழுக தள்ளலாம், எப்போ இவனை மிதித்து மேலே ஏறி போகலான்னு எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ என்னன்னா, எப்போ இவன் முடிஞ்சு போவேன், நம்ம எப்போ சுதந்திரம் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி இந்த உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேசுங்க. ஏன்னா இந்த வார்த்தை நாளைக்கு எதிராக மாறிடும். அவன் தாங்க அப்படி சொன்னேன், கேட்டு பாருங்க. இந்த ரெக்கார்டு வச்சிருக்கிறேன்னா இப்போ ஒரு பழக்கம் வந்துருச்சு, கையிலேயே இப்போ ரெக்கார்ட் பண்ணிடுறது. பேசிகிட்டு இருக்கும் போதே ரெக்கார்ட் ஆயிரும். பார்த்தியா இப்படி பேசினேன் பார் அப்படின்னு ரெக்கார்டே ஆயிரும். அப்போ நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் ரொம்ப கவனமாக பேசுங்க. அது உங்களுக்கு நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, உங்கள் ஜீவனுக்கு அது நல்லது. அப்போ எதை பேசணும், யார்கிட்ட பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. இன்னும் ஒன்று சொல்லப்போனால், உங்கள் பலவீனத்தை யார்ட்டையும் சொல்லாதீங்க. இப்படி எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது அப்படிங்கிறத கூட யார்ட்டையும் சொல்லாதீங்க. அது கூட உங்களுக்கு விரோதமாக மாறும். உங்கள் பலவீனத்தை கூட மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என்பதை கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார். சரி, இப்போ இன்னொரு விஷயம் அப்படி உள்ள வசனத்துக்கு, எசேக்கியேல் புத்தகத்துக்கு வந்துருங்க. 18ஆம் அதிகாரம் வாசிக்க, 30ஆம் வசனம். இதில் எசேக்கியேல் 18:30.
இப்போ ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை என்று எசேக்கியேல் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்ல வராரு? அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நான் நியாயம் தீர்ப்பேங்கிறார். அவனவன் எப்படி நடந்துக்கிட்டானோ அது போலதான் அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கும். நீங்க நன்மை செஞ்சா நன்மை பலனா வரும், தீமை செஞ்சா தீமை தான் பலனா வரும், மாற்றமே கிடையாது. அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் மனம் திரும்புங்கள். போதும், நீங்க மனம் திரும்புங்க. ஆக மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் இதே வார்த்தையை மறுபடியும் அதுக்கு சொல்லுகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமலும் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள். இப்போ என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று. நீங்க என்கிட்ட திரும்புனீங்கன்னா நான் உங்களுக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? இப்ப சொல்றீங்க நாங்க எந்த விஷயத்துல இருந்து திரும்பணும், எந்த விஷயத்துல மனம் திரும்பணும்னு கேட்குறீங்கிறாரு. கர்த்தர் சொல்றார், நான் உங்களை கரம் பிடித்த நாள்ல இருந்து ஈத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறேனே, என் கட்டளைகளை கை கொள்ளாம போயிட்டீங்களே, அதெல்லாம் விட்டு விலகி போயிட்டீங்க, இப்ப இடத்துல திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா நீங்களோ எதுல இருந்து எந்த விஷயத்துல திரும்பணும்னு கேட்குறீங்க. எந்த விஷயத்துல நான் திரும்பணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம செய்யலாம் நமக்கு சரின்னு தான் தோணும். நான் செய்யறதான் சரி. எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கிறான், நான் செஞ்சா கரெக்டாக இருப்பேங்க, நான் சொன்னா சரியா இருக்குங்க. இல்லை, அதுலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயமெல்லாம் அதில் மிங்கிள் ஆகுது. உங்க பார்வைக்கு நான் சரியா இருக்கும், ஆனா மற்றவங்க பார்வைக்கு அப்படி இருக்காது. நீங்க செய்யற நல்லதே பார்த்தீங்கன்னா நீங்க நல்லது செஞ்சிருப்பீங்க. ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க, அவருக்கு ஒரு போத்திற்கு ஒரு போர்வை வாங்கி கொடுத்துருப்பீங்க, வெயில் காலத்துக்கு தேவையான ஏதோ ஒரு சாமான் கொடுத்துருப்பீங்க, அவர் துன்பப்படும் போது கஷ்டப்படும் போது வேதனைப்படும் போது உதவி செஞ்சிருப்பீங்க. மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? ஆமாம், இவன் பெரிய இருக்குன்னுட்டு வெளியில் எல்லாம் தெரிய போய் செய்கிறான் பாரு அப்படிம்பாங்க. அது உண்மையான மனசு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் தப்பு சொல்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்கு இந்த உலகம் ரெடியாக இருக்குது. வேறு ரொம்ப தூரத்தில் ஆள் தேவையில்லை, பக்கத்துலேயே ஆள் இருக்குது. ஆனால் ரொம்ப கவனமாக இருங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அடுத்து நீங்கள் யாராவது எந்த விஷயத்தில் திரும்பணும்னு கேட்குறீங்களா? யாராவது அப்படி கேள்வி இருக்கா அவங்களுக்கு? அப்போ அவங்க மட்டும் கை தூக்குங்க, நான் எந்த விஷயத்தில் திரும்பணும் அப்படின்னு சொல்லி. எல்லாத்துலேயும் மனம் திரும்ப வேண்டியிருக்கு. அதனால் திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, பழசெல்லாம் விட்டுருங்க, நான் இனிமேல் நினைக்க மாட்டேன், நீங்கள் திரும்பி வாங்க. அப்போ நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. மத்தேயு 13:15 அதை சொல்கிறார் பாருங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேளாமல், இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. அப்படின்னு என்னவா? அந்த அகந்தை வந்துடும். எனக்கு தெரியும் போடா, எல்லாம் எனக்கு தெரியும், பார்த்துக்கலாம் வா, வர்றவ பார்த்துக்கலாம் வா. கண்ணில் பார்க்குறாங்க, தீமை செய்கிறவன் வெறோடு பிடுங்கப்படுகிறத பார்க்குறாங்க, அநியாய செய்கைக்காரன் அக்கிரம செய்கைக்காரன் அனாமத்தை அடிபட்டு சாகிறத பார்க்குறாங்க. ஆனால் இவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. அப்படின்னா துன்மார்க்கருடைய முடிவு எப்படி இருக்கு அதை பாருங்க, அதை பார்த்தாவது மனம் திரும்புங்கன்னு மத்தேயு 13:15 ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது, காதை மந்தமா கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் மந்தமா, ஆமாமா இப்படித்தான் எல்லாம் பேசுவாங்க, ஆமாமா இவங்க தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ மந்தமா கேட்டுட்டு அதை கண்களை மூடிக்கிறாங்களாம். சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன அழகா சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. 11:20 வாசிங்க. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளினால் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர்கள் கடிந்து கொள்ள தொடங்கினார்கள். மனம் திரும்பாமல் போனபடினாலே கர்த்தராகிய தேவன் அந்த பட்டணங்களை, அந்த நகரத்தை கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்படி வாசிங்க 24 வரைக்கும். கோராசினே உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே பெத்சாயிதாவே
உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததினால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். பாருங்க, இதெல்லாம் நடந்துச்சுனாக்க அப்பவே இது தப்புன்னு ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி கர்த்தரத்துல மனம் திரும்பி இருப்பாங்க. அடுத்து, நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும், நியாய தீர்ப்பு வருகிற நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 24 முடிச்சிருங்க. நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சோதோம் கொமோராவுக்கு நடந்தது கூட சும்மா சாம்பிளுக்கு தானே சொல்றாரு, அதை விட கடுமையா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப நம்ம எதுல இருந்தாலும் மனம் திரும்பணும்னு நீங்க விரும்புறீங்க. இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 17:30 வாசிச்சமே, அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் யாவருக்கும் கட்டளையிடுகிறார். இப்ப எதுக்கு என்ன மனம் திரும்பணுமா? நீங்க எதுல இருந்து மனம் திரும்பணும்னு மல்கியா 3:7 வாசிச்சோமா? நான் எதுல இருந்து திரும்பணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுல இருந்தெல்லாம் திரும்பணும் லிஸ்ட் போட்டுக்கோங்க. முதல்ல மொபைல் ஃபோன் பயன்படுத்துறதுலேருந்து விடுதலை ஆகணும். முதல் மனம் திரும்புறது அதில் தான் எல்லா விஷமும் அதில் தான் இருக்குது. விஷயமும் இருக்குது, விஷமும் இருக்குது, அதில் தான் இருக்குது. அதிக நேரம் மொபைல் ஃபோன் பயன்படுத்துறதை தவிர்த்துருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் மொபைல் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாகவே வாழ்க்கை ஜீரோவாக மாறிடும். மொபைல் ஃபோனை பயன்படுத்தி நான் பெரிய ஆளாயிட்டேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது வச்சு தாங்க நான் பெரிய ஆளானே அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. சரி, அதில் முக்கியமாக இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த ட்விட்டரு, இந்த எக்ஸ்தெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்துறத தவிர்த்துருங்க. அதுலேருந்து மனம் திரும்புங்க. ஏன்னா இதெல்லாம் மனுஷனுடைய முன்னேற்றத்துக்கு, வளர்ச்சிக்கு, நிதிஜீவனுக்கு போகிறதுக்கு வழி அதில் சொல்லப்படலை. மாறா எப்படி நீலாம் பாதாளத்துக்கு போகணும்னு சொல்லித்தர வழி அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துறத அதுலேருந்து வெளியே வந்துருங்க. ஒருவேளை இருந்தீங்கன்னா, கணக்கில் இருந்தீங்கன்னா வெளியில் வந்துருங்க. அதிகமாக செல்ஃபி எடுக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது. எடுத்து நம்மளையே பார்த்துக்கிறதா? நீங்கள் கண்ணாடியில் பார்த்துட்டு போகிற முகமே உங்களுக்கு அடையாளம் தெரியாது. நீ காலை எப்படி கிளம்பி வந்தீங்க எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ போய் உங்கள் முகத்தை பாருங்கள், காலை கிளம்பி வந்த மாதிரி இருக்கீங்களான்னு. கலையாமல் அப்படி இருக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் பெற்றோருக்கு தெரியாமல் யாரு கூடயும் ஃபோனில் பேசாதீங்க. பெற்றவங்களுக்கு தெரியாமல் மற்ற யாரு கூடயும் ஃபோனில் அதிக நேரம் பேசாதீங்க. இதுலேருந்து மனம் திரும்புங்க. முதல்ல அப்படி ஒரு வேளை இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. இன்னும் சொல்ல போனால், வீட்டில் இருக்கிற ரகசியங்களை, ஏற்கனவே சொன்னேன், வீட்டில் இருக்கிற ரகசியங்களை யார்ட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. இந்த ரகசியம் வீட்டில் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியத்தை ஊரே தெரிகிற மாதிரி பகிர்ந்துக்காதீங்க. நீ இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், ரகசியத்தை போட்டுறாதீங்க, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நைட் நேரங்களில் வெளியில் போய் வேறு யார் வீட்லையாவது தங்கிடாதீங்க. நைட்டு போகிறீங்க, நேரம் ஆயிடுச்சு, எப்படினாலும் பரவாயில்ல, நான் நடந்தே கூட வீட்டுக்கு போயிடுறேன், வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. வெளியில் யார் வீட்லையும் போய் தங்கிடாதீங்க. அனாவசியமாக தங்கிடாதீங்க. அவசியமான தங்குங்க. ஒரு நாளைக்கு முன்னாலே வர சொல்லியிருக்கிறாங்க, கல்யாண பொண்ணு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும். பொண்ணு டெக்கரேஷன் தானே பண்ணுறாங்க, மேக்கப்பா என்னமோ 2 ஒன்று தான், பெயிண்ட் அடித்து. அப்போ அதுக்கு போய் தங்குறதுன்னா சரி, பிரச்சனை இல்லை. அதனால் அனாவசியமாக யார் வீட்லையும் போய் நைட்டு தங்க பிரயாசப்படாதீங்க, அந்த முயற்சி எடுக்காதீங்க. சரி, அதே போல் நண்பர்களோடு வீணா ஊர் சுற்றாதீங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வீணா ஊர் சுற்றாத, அதுக்கு பிரியப்படாதீங்க. பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டி வராதிங்க. பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்றாதீங்க. வீட்டுக்கு கூப்பிடணுமா, அப்பா அம்மாட்ட கேளுங்க, பிள்ளைகிட்ட அப்பாட்ட கேளுங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு வரேன்னு இருக்காங்க, வர சொல்லட்டுமாப்பா, அம்மா வர சொல்லட்டுமாமான்னு கேளுங்க. பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் யாரையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏற்றிடாதீங்க. நான் சொன்னேன், முதல் இந்த கேட்டகரியில் அதெல்லாம் வந்துடுறாங்க. ஃப்ரெண்டுன்னு தான் இங்கே உள்ளே விடுவீங்க, அப்புறம் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் 10 வச்சுட்டு போயிடுவேன், பெரிய அளவுக்கு வெடிக்க அப்புறம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கை. எதுலேருந்து மனம் திரும்பணும்னு கேட்டிங்கல்ல, இதுல இருந்தாலும் மனம் திரும்பணுமா? சரி, இன்னும் இருக்குது. அதே போல் அப்பா, அம்மா, அண்ணே, தங்கச்சி, அக்கா, இவங்க தவிர வேறு யாரு கூடயும் பைக்கில் போகாதீங்க. பைக்கில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கமானவங்க, எங்கள் வீட்டுக்கு எப்பயும் அடிக்கடி வருவார், அதெல்லாம் சொல்லாதீங்க. அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இவங்க கூட மட்டும் பைக்கில் நீங்கள் போங்க. மற்றவங்க யாரு கூடயும் பைக்கில் போகிறது பழகாதீங்க. ஒருவேளை உங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா கூட அவங்க வீட்டோட அனுமதியின் பேரில் அனுப்புங்க. வீட்டில் அனுமதியின் பேரில் சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோருடைய அனுமதியின் பேரில் நீங்கள் அனுப்புங்க. அது நல்லது. அதனால் இதெல்லாம் கவனமாக பார்க்கணும். இதில் தான் மனம் திரும்பணும். ஒருவேளை இதுக்கு முன்னால் செஞ்சுருந்தீங்கன்னா மனம் திரும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, நாகரிகமாக ட்ரெஸ்ஸு போகிறேன்னு நினச்சி கை இல்லாமல் போட்டு வராதிங்க.
நாகரிகமான ட்ரெஸ் போட்டிருக்கிறேங்கிறக்கா கையெல்லாம் போட்டு வராதிங்க. அது மாதிரி பசங்க வந்து பேண்ட்டை கிழிச்சு போடாதீங்க. கிழிஞ்ச பேண்ட் போடுறது வேற, இப்போ கிழிச்சே போடுறாங்க. தயவு செய்து கிழிச்சு போடாதீங்க பேண்ட்டை. அது விலை ஜாஸ்தி பார்த்தீங்களா? அது கேட்டதில்லை, விலை கேட்டதில்லை, நமக்கு அது பக்கமே போகிறதில்ல. வேணும்னே கிழிச்சு போடுறாங்களே. சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஒழுக்கமாக முடி வெட்ட பழகணும் முதல்ல. ஆமாம், ஒழுக்கமாக முடி வெட்டணும். அதில் கோடு போடுறது, இப்போ ரோடு போடுறது, இதில் தான் மனம் திரும்பணும். எதுல இருந்தெல்லாம் திரும்பணும்னு கேட்டாங்கல்ல மல்கியா 3:7, இதில் இருந்தெல்லாம் திரும்பணும்னு ஆண்டவர் சொல்கிறார். சரி, அதுபோல் குறிப்பாக சொல்லணும்னா எதுக்கும் அடிக்ஷன் ஆயிடாதீங்க. எதுக்கும் அடிக்ஷன் மீன் அடிமை ஆயிடாதீங்க. எதுக்கும் அடிமை ஆயிடாதீங்க. செல்ஃபோனுக்கு அடிமை ஆயிடாதீங்க. அல்லது இப்போ இந்த விளையாட்டு, இந்த கிரிக்கெட்டு பார்க்காம எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு அடிமை ஆயிடாதீங்க. இது மாதிரி பல காரியங்கள். எதுக்கும் அடிமை ஆயிடாதீங்க. முக்கியமாக பெற்றோருக்கு முன்பாக குரலை உயர்த்தி பேசாதீங்க. சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க. அவங்க என்ன இருந்தாலும் உங்கள் பெற்றவங்க. அவங்க முன்னால் சத்தம் போட்டு கத்துனா நீங்கள் நல்லவங்க ஆயிட முடியுமா? அவங்களுக்கு தெரியும் நீ எதுக்காக கத்துவேன்னு, உங்கள் பெற்றவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த காரணங்களில் ஏதாவது ஒரு வழியாக பிசாசு உள்ளே வந்துடுவான். இப்போ சொல்லக்கிற 15 காரியம் சொல்லியிருக்கிறேன். இந்த 15லையும் ஏதாவது ஒரு வழியில் பிசாசு உள்ளே வந்துடுவான். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ வாங்க, இப்போ மத்தேயு சுவிசேஷம் 11 வாசிங்களா? 18ல் 3ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன பிள்ளை மாதிரி மாறிடணும், விவரம் தெரியாதவங்களா மாறிடணும். எனக்கு ரொம்ப தெரியும் நினைச்சா நீங்க போக முடியாது. நீங்க மனம் திரும்பி எப்படி ஆயிரணுமா? சின்ன பிள்ளை போல மாறிடணும். அப்போ மனம் திரும்பி இந்த பிள்ளைகளை போக நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை நீங்க போக முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். ஏத்துக்க முடியுது அவங்களால? ஏத்துக்க முடியல. இன்னொரு வசனம் வாசிங்க. லூக்கா 12, லூக்கா 13ல் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்புறம் 5 வரைக்கும் கூட வாசிங்க. பிரதியுத்தரமாக அதாவது கலிலேயாவில் வந்து நிறைய பேர் இப்படிப்பட்ட பாவ சாபத்தில் கட்டப்பட்டிருந்தாங்க. அதனால கர்த்தர் அங்கே ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. அதனால எல்லா ஜனங்களும் பாவம் செஞ்சாங்க நீங்க நினைக்காதீங்க அப்படிங்கிறாரு. 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் அப்படி சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாருமே எப்படி போயிருவீங்களா? அப்படியே கெட்டு போயிருவீங்கிறார். நீ மனம் திரும்பலைன்னா அப்படியே கெட்டு போயிருவீங்க. அடுத்து ஆமா பாருங்க, சீலோவில் வந்து ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுந்து 18 பேர் செத்து போனாங்க. அதனால 18 பேரும் பாவம் செஞ்சாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கோபுரம் விழுது நீங்க செத்து போயிருவீங்கன்னு மறைச்சு சொல்றாரு. அதான் விஷயம். நீங்க மனம் திரும்பாம போனீங்கன்னா இங்கேயே நீங்க முடிஞ்சு, இங்கேயே உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு கர்த்தர் சொல்றாரு. 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அது கொஞ்சம் முக்கியமானது, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 பேரை குறித்து ஆண்டவர் கவலை இல்லை. அது கூட பெரிய சந்தோஷம் இல்லை. நீதிமான்களை குறித்து சந்தோஷம் இல்லை. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக மனம் திரும்புறது அவ்வளவு முக்கியமான விஷயம். அதனால தான் அப்போஸ்தலர் 17:30 வாசித்தோம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் யாவருக்கும் கட்டளையிடுகிறார். நீங்கள் இதுலேருந்து மனம் திரும்பணும்னு கேட்குறீங்க. இதெல்லாம் சொல்லிட்டோம்னு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இதுலேருந்து மனம் திரும்புங்க. அடுத்த வாரம் வரும்போது சாட்சி நான் கேட்கணும். இந்த ஒரு வாரமாக நான் செல்ஃபோன் தொடர்றது இல்லைங்க, இந்த ஒரு வாரமாக நான் ஃபேஸ்புக் பார்க்கறது இல்லைங்க, சொல்லணும், சாட்சியெல்லாம் கேட்கணும். அப்போ தான் நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசி நிறைவு செஞ்சிருவோம், நேரம் இல்லை. நீங்கள் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே நீங்கள் செய்த கிரியைகளை செய்வீர்களாக. இல்லாவிட்டால் சீக்கிரமாக இடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில்
அப்ப நான் விளக்கு தண்டனை என்ன தெரியுமா? உயிர் ஜீவனை எடுத்துருவேங்கிறார். அப்படின்னு என்னவா? செத்து போயிடுவேங்கிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை நீக்கி போடுவேன். அழகா சொல்லிட்டாரு. என்ன அது? ஜீவனை எடுத்து போட்டுருவேங்கிறாரு. 16ஆம் வசனம் வாசிங்க. 2:16. வாயின் பட்டயம்ங்கிறது இதுதான். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையினால யுத்தம் பண்ணுவேங்கிறார். இந்த வார்த்தையின்படி நடந்தியா? இந்த வார்த்தையின்படி செஞ்சியான்னு? இந்த வார்த்தையின்படி நான் அவங்களோட போராடுவேங்கிறாரு. வெளிப்படுத்தின விஷயம் 3ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனம். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொண்டு கை கொண்டு மனம் திரும்பு. நான் உன் மேல வர்ற நேரம் உனக்கு தெரியாது. நீ மனம் திரும்பல, திருடை மாதிரி உன் மேல வந்துருவேங்கிறார். அப்ப நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்துவல். நீ என்னென்ன கேட்டீங்க இன்னைக்கு? அதெல்லாம் நினைவு கூறுங்கிறார். அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கங்கிறார். இது யாருக்கு தான் தெரியாது அப்படின்னு. இல்லை, எஸ்பெஷலி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் இந்த 15 காரியம். இது வந்தாலும் மனம் திரும்புங்கிறாரு. அதுல வாசிங்க 19ஆம் வசனம், 3:19. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து. அப்ப யார் உங்க மேல ஒரு ஆண்டவர் சிநேகமா இருக்கனால, அன்பா இருக்கனால தான் கடிந்து கொள்ளுகிறார். இப்பெல்லாம் இருக்காதீங்க, இப்படி செய்யாதீங்க, பெற்றோர் கீழ்ப்படிங்க, தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸுகளை சேர்த்துக்காதீங்க, உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுகிறார். அப்ப யார் மேல அவர் அன்பா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஆகையினால இதெல்லாம் கேட்டு நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்றார். போதுமா? இப்ப அப்போஸ்தலர் 17:30 சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்து நம்ம ஜெபிக்க போறேன். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் யாவருக்கும். இதுதான் ஆணித்தனமான வார்த்தை. ஆக இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் யாவருக்கும் கட்டளை இடுகிறார். ஆக இது கர்த்தர் ஏதோ ஆலோசனை சொல்றாரு அப்படி இல்லை, கட்டளை. இதை நிறைவேற்றி தான் ஆகணும். சட்டத்தை கடைபிடிச்சே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அவங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஒருவேளை நீங்க மனம் திரும்பாத பட்சத்துல கர்த்தர் சொன்ன தீங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நம்ம போகக்கூடாது. கூடுமான வரை இப்பயே மனம் திரும்பிடணும். நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. இல்லாட்டி இதுல நம்ம நிக்கலைன்னா, இதை கடைபிடிக்கலைன்னா, இதை கை கொள்ளலைன்னா நித்திய ஜீவனை நினைச்சு கூட பார்த்துடக்கூடாது, கனவுல கூட கிடைக்காது. அதனால நிச்சயமா நீங்க மனம் திரும்புங்க. கர்த்தர் இது வரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அறியாமல காலங்களை கண்டு காணாம சரி விடு போப்போன்ட்டாரு. ஆனா இனிமேல் செய்யாதீங்கிறார். எல்லாம் மனம் திரும்புங்கன்னு சொல்லி இப்ப சொல்றாரு. சரி, அப்படி உறுதியோட எந்திரிச்சு நிற்போமா? நானும் நித்திய ஜீவனுக்கு இப்போ ரெடியா இருக்கேன். நான் இந்த பாதையில தான் நடக்கிறேன்னு சொல்லி தைரியமா ஆண்டவர் சமூகத்தில் சொல்றவங்களா எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணும். ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ராஜா. இது இந்த நல்ல நாளிலும் நிறைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிற பிரமாணத்தின்படி மனம் திரும்ப வேண்டும் என்கிற முக்கியமான நோக்கத்தை நாங்கள் அறிந்திருக்கிற ராஜா. நாங்கள் ஏன் மனம் திரும்பணும், எதிலிருந்து மனம் திரும்பணும்னு நிறைய பேர் கேட்குறாங்களே. இன்னைக்கு எப்படி மனம் திரும்பணுங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு 15 காரியத்தை சொன்னீங்க ஆண்டவரே. இதுல இருந்தெல்லாம் நான் வெளியே வர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எதிரி ரொம்ப தூரத்தில் இல்லை, எங்கள் முதுகுக்கு பின்னாலே நிற்கிறாங்கப்பா. எங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க எங்கள் கண்ணு முன்னாலே நிற்கிறாங்க ராஜா. இப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன்னு சொல்லி நிறைய பேர் மனக்கலக்கத்தோடு இருக்கிறாங்களே. அவங்களெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்குங்க ராஜா. உங்களுடைய வல்லமையில பலத்த கரத்தினால விடுதலையாக்குங்க ராஜா. நிறைய விரோதிகளும் துரோகிகளும் எங்களுக்கு முன்பாக நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. எங்கள் கூடவே இருந்து எங்கள் ரகசியத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எங்களை இன்னைக்கு பிளாக்மெயில் பண்ணுற நிறையா கூட்டம் உண்டு ராஜா. அதனால் எங்கள் ரகசியத்தை கூட வெளியே சொல்லாதபடிக்கு எச்சரிக்கை இருக்குன்னு இன்னைக்கு எங்கள் கற்றுக் கொடுத்தீங்களேப்பா. அதுக்காக நன்றி தகப்பனே. நாங்களும் மனம் திரும்புகிறோம். யாரை குறித்து யார்கிட்டையும் குறை பேச மாட்டோம். யாரை குறித்து மற்றவங்கள்ட்ட போய் போட்டு கொடுக்க மாட்டோம். யாரை குறித்து மற்றவங்கள்ட்ட போய் பெருமையாகவும் பேச மாட்டோம். எங்கள் வாழ்க்கை உண்டு, நாங்கள் உண்டு, எங்கள் குடும்பம் உண்டுங்கிற ரீதியில் நாங்கள் நியாயமாக, உண்மையாக, நீதியாக, அன்பாக நாங்கள் வாழ்ந்து நம்முடைய நித்திய சுதந்திரிக்கணுமே ராஜா. அதுக்கு எங்களுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. இந்த வசனத்தை வார்த்தைகளை கேட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே ஒரு பெரிய மனமாட்டத்துக்கு நேராக கடந்து வந்து, ஒரு மனம் திரும்புறதுக்கு நேராக கடந்து வந்து நம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே அற்புதம் செய்யுங்க. மீதமான காரியங்களை தொடர்ந்து வருகிற வாரங்களை நாங்கள் கேட்க போகிறோம். அருள்களை பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழிநடத்தும், ஆளுகை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அது ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நம்முடைய திருப்பாத்துக்கு நேராக ஏறெடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.